நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மொத்த இந்தியாவும் எதிர்பார்த்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். சாதிச்சு காமிச்சிருக்காங்க. உலக நாடுகளை அசரடிச்சிருக்காங்க இந்தியா அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு புதிய மைல்கல் நண்பர்களே. உண்மையிலேயே உங்களுக்கு இந்த செய்தி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் இப்பவே சொல்லிக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா உச்சகட்ட பதற்றம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த போர் இந்த நாட்டோட தான் அப்படின்னு ஓப்பனாகவே எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதனால உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா வண்டியா போய் சொல்லியிருக்கு பாகிஸ்தான். அப்படியே தட்டி தூக்கி இருக்காங்க. உடனே 2 தட்டு தட்டி இந்தியா பாகிஸ்தானை அடக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பாதுகாப்பு துறையில இந்தியா தொடர்ச்சியாக பல்வேறு சாதனைகளை படைச்சிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக பல அதிநவீன தொழில்நுட்பங்களை இந்தியா உருவாக்கிட்டு வர்றாங்க. அப்படி ஒரு மிக முக்கியமான சோதனையை தான் இந்தியா வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. இது நம்முடைய இந்திய பாதுகாப்பு துறைக்கு மாபெரும் வெற்றியாகவே பார்க்கப்படுது. இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை வேகமாக வளர்ந்துட்டு வருது. வெளிநாடுகள்ல இருந்து நமக்கு வரும் தீவிரவாத எதிர்ப்புகளை சமாளிக்கும் வகையில இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க. இதுக்காக நம்முடைய மத்திய அரசும் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கீடு செஞ்சுட்டு வர்றாங்க. அதுலேயும் குறிப்பாக பாதுகாப்பு படைகளுக்கு தேவையான ஆயுத தளவாடங்களை வாங்குவது ஒரு பக்கம் அப்படின்னா உள்நாட்டிலேயே தேவையான பாதுகாப்பு கட்டமைப்புகளையும் இந்தியா உருவாக்கிட்டு வர்றாங்க. அப்படிதான் இந்தியா ஒரு மாபெரும் சாதனையை படைச்சிருக்கு. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, அதாவது DRDO இருக்காங்களே, அவங்க ஒரு முக்கியமான சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிவேகமாக போர் விமானங்கள் செல்லும் போது அதிலிருந்து தப்பிக்கும் ராக்கெட் ஸ்லட் அப்படின்னு சொல்லப்படுகிற சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க. போர் விமானங்களை இயக்கும் போது எதிர்பாராத நேரங்களில் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு சம்பவங்கள் நடக்கும் நிலையில அதை இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக முழுமையாக தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக நடத்தப்பட்ட சோதனை தான் இப்போ வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு DRDO தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தா உண்மையிலேயே நம்மளாம் அசந்து போயிடும் நண்பர்களே. அந்த அளவுக்கு நம்முடைய DRDO இப்பேற்பட்ட சோதனை நடத்தியிருக்காங்க. இது சம்பந்தமான வீடியோவை நம்முடைய சேனல்ல போட முடியுமா என்னன்னு தெரியல நண்பர்களே. ஒருவேளை போட முடிஞ்சிச்சு, காப்பிரைட் எதுவும் வரல அப்படின்னா நான் போடுறேன். இல்லை நான் போடலை அப்படின்னா உடனடியாக நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. நான் அதனுடைய லிங்க்கை உங்களுக்கு அனுப்புறேன். வாங்க இப்போ விஷயத்துக்கு வரலாம். இப்படி DRDO உருவாக்கி இருக்காங்க இல்லையா இந்த ஆயுதம், இது பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலேயே இந்த மேம்பட்ட தப்பிக்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்கிறது தான் பெரும் சாதனையாகவே பார்க்கப்படுது. சில முன்னணி நாடுகளை தவிர்த்து பல நாடுகளில் கூட இது போன்ற ஒரு அதிநவீன பாதுகாப்பு தொழில்நுட்பம் இல்லை. ஆனாலும் இந்தியா இந்த பாதுகாப்பு அமைப்பை வெற்றிகரமாக உருவாக்கியிருக்காங்க. ராக்கெட் சிலட் சோதனை வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ராக்கெட் சிலட் சோதனையில் ராக்கெட் உந்துவிசை கொண்ட ஒரு அமைப்பை விமானம் போன்ற சிஸ்டத்தில் இணைப்பாங்க. அது மின்னல் வேகத்தில் தண்டாவளத்தில் செலுத்தப்படும். இது கிட்டத்தட்ட நடுவானில் விமானம் செல்லும் வேகத்துக்கு இணையாக செல்லும். அப்போது பாதுகாப்பு அமைப்பை சோதித்து செக் செய்வாங்க. இதைத்தான் ராக்கெட் சிலட் சோதனை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோதனையை தான் வெற்றிகரமாக DRDO முடிச்சு காமிச்சிருக்காங்க. மேலும் DRDO நடத்திய இந்த சோதனையில் பார்த்தீங்கன்னா மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த சிஸ்டம் இயக்கப்பட்டிருக்கு. அந்த வேகத்திலையும் உள்ளே இருந்த வீரரால் பாதுகாப்பாக கண்ணிமைக்கும் நேரத்தில் வெளியேற முடிஞ்சது அப்படின்னா பார்த்துக்கோங்க. இதன் மூலம் வீரர் பாதுகாப்பாக மீட்கப்படுவது உறுதி செய்யப்படுது. இந்த சோதனை எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டிகரில் இருக்கும் டெர்மினல் பாலிஸ்டிக்ஸ் ஆராய்ச்சி ஆய்வகத்தின் ரயில் ட்ராக் ராக்கெட் ஸ்லட் மையத்தில் தான் இந்த சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக சொல்றாங்க. மேலும் நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இது தொடர்பான வீடியோவையும் வெளியிட்டிருக்காங்க. மேலும் இதுக்காக DRDO, இந்திய விமானப்படை, ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மற்றும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஆகிய அமைப்புகளை நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பாராட்டி பேசியிருக்காங்க. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா தன்னுடைய உள்நாட்டு பாதுகாப்பு திறனை மேம்படுத்தி தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான ஒரு முக்கிய மைல்கல் தான் இது அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாரு. மேலும் இந்த தொழில்நுட்பத்தை இந்தியா தொடர்ந்து மேம்படுத்த இருக்காங்க. இதன் மூலம் எதிர்காலத்தில் போர் விமான விபத்துகளில் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு நிலை எட்டப்படும் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. மேலும் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாதுகாப்பு துறையில இந்தியா மேலும் ஒரு புதிய சாதனை படைச்சிருக்காங்க. போர் விமான விபத்தின் போது விமானியுடைய உயிரை காப்பாற்றும் உள்நாட்டு எஸ்கேப் சிஸ்டத்தை DRDO வெற்றிகரமாக சோதிச்சிருக்காங்க. சோதனையின் போது இந்த அமைப்பு மாதிரி விமானியை விமானத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றும் பணியை நிறைவு செஞ்சிருக்கிறது. உண்மையிலேயே அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் பாதுகாப்பு அமைச்சகம் பகிர்ந்த வீடியோ கிளிப்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி விமானியை காக்பிட்டிலிருந்து வெளியேற்றி பாராசூட் மூலம் பாதுகாப்பாக தரையிறக்கும் சோதனை காட்டப்பட்டிருக்கு. ஒரு போர் விமானம் ஆபத்தான நிலையில இருக்கும்போது இந்த அமைப்பு எப்படி பாதுகாப்பான வெளியேற்றத்தை உறுதி செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நமக்கு காட்டுது.
பாதுகாப்பு அமைச்சகத்தின்படி பார்த்தோம்னா இந்த சோதனை நவீன எஸ்கேப் அமைப்பின் 3 முக்கிய பகுதிகளான கேனோபி செவரன்ஸ், வெளியேற்ற வரிசை முறை மற்றும் முழுமையான விமானி மீட்பு ஆகியவற்றை வெற்றிகரமாக செஞ்சு காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் அத்துணை நண்பர்களும் நம் நாட்டுடைய இந்த வெற்றிக்கு நாம் நன்றியை தெரிவித்து உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க நண்பர்களே. DRDOக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் இதன் மூலமாக. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியா பார்த்தோம் அப்படின்னா, யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பல ஆண்டுகளாகவே நடக்கும் போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு அமெரிக்கா இப்போது தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வருது. இதற்கிடையில தான் ஐரோப்பா கூட போரை ஆரம்பிக்க நாங்கள் தயாராக இருப்பதாக திடீரென புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறது பகீர் கிளப்பியிருக்கு. யுக்ரைன் அமைதி ஒப்பந்தத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திய ஐரோப்பிய தலைவர்கள் முயற்சி செஞ்சதாக சாடிய அவர், இதனால் ஐரோப்பா கூட போர் நடத்தவும் நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யுக்ரைன் ரஷ்யா இடையே கடந்த பல ஆண்டுகளாகவே போர் தொடர்ந்துட்டு வருது. இந்த போரால சர்வதேச அளவில் பாதிப்புகள் கடுமையாக ஏற்பட்டிருக்கு. இந்த போரை நிறுத்த பல்வேறு தரப்பினரும் முயற்சி செய்கிறாங்க, ஆனாலும் முடியல. இப்பேற்பட்ட சூழல்ல தான் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த வாரத்தில் நேரடியாக தலையிட்டிருக்கிறாரு. அமைதி பேச்சுவார்த்தைகள் வேகம் பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதற்கிடையில தான் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் தடாலடியாக சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்கள் யுக்ரைன் மோதல் அமைதி ஒப்பந்தத்தை சீர்குலைக்க முயற்சி செய்வதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரும் சூழல்ல அதை சீர்குலைக்க ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்கள் முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. மேலும் தேவை ஏற்பட்டுச்சுன்னா நாங்கள் ஐரோப்பா கூட போருக்கு செல்லவும் தயார் அப்படின்னு புட்டின் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் அவர்கள் அதிபர் ட்ரம்புடைய மருமகன் ஜாரட் குஷ்னர் இப்போது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ வந்திருக்காங்க. யுக்ரைன் போர் தொடங்கினதுக்கு அப்புறம் அமெரிக்க தலைவர்களுடைய முக்கியமான ரஷ்ய பயணமாக இது பார்க்கப்படுது. போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ள நிலையில இந்த பயணம் உலகெங்கிலும் கவனிக்கப்படுது. இப்பேற்பட்ட சூழலை தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு புட்டின் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் மேலே என்ன சொல்றாருன்னா, ஐரோப்பா கூட போரை ஆரம்பிக்க எங்களுக்கு எந்த ஒரு திட்டமும் இல்லை, ஆனால் அவங்க விரும்பினாங்கன்னா இப்போதே அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவர்களுக்கு அமைதியை உருவாக்க எந்த ஒரு திட்டமும் இல்லை. போரை நிறுத்த முயலும் அமெரிக்காவுடைய சமாதான முயற்சிகளை ஐரோப்பா தலைவர்கள் சீர்குலைக்கிறாங்க. யுக்ரைன் போர் தொடர்பாக ட்ரம்ப் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை முன்மொழிஞ்சாரு. அதை நாங்கள் ஏற்கும் வகையில் இருந்துச்சு. ஆனால் ஐரோப்பிய தலைவர்கள் அதை மாற்ற முயற்சி செய்கிறாங்க. அமைதி செயல்முறையை முற்றிலும் தடுக்கவும் ரஷ்யாவுக்கு ஏற்க முடியாத கோரிக்கைகளை முன்வைக்கவும் ஐரோப்பிய தலைவர்கள் முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு அமெரிக்கா 28 அம்ச வரைவு திட்டத்தை முன்மொழிஞ்சாங்க. இருந்தாலும் இது முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருப்பதாக யுக்ரைன் மற்றும் ஐரோப்பிய தலைவர்கள் விமர்சனம் செய்கிறாங்க. மேலும் இந்த ஒப்பந்தத்தில் ஐரோப்பிய தலைவர்கள் பல மாற்றங்களையும் முன்மொழிஞ்சாங்க. அதாவது ரஷ்யாவுடைய ஆதிக்கம் இதில் அதிகமாக இருக்கிறதுனால அநீதியான அமைதி ஒப்பந்தத்தை திணிக்கக்கூடாது அப்படின்னு ஐரோப்பிய தலைவர்கள் வலியுறுத்தினாங்க. இது இக்கட்டான சூழல்ல இருக்கு. இது தொடர்பாக ஒருமித்த கருத்தை ஏற்படுத்திய ஐரோப்பிய தலைவர்கள் மற்றும் யுக்ரைன் தலைவர்களுடன் ட்ரம்ப் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது. இப்பேற்பட்ட சூழல்ல தான் ஐரோப்பிய தலைவர்களை கடுமையாக சாடும் வகையில புட்டின் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்குது அப்படின்னு. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, இலங்கைக்கு மனிதாபிமான உதவி பணிக்காக இந்திய வான்வெளியை பயன்படுத்த ஒரு விமானத்திற்கு அனுமதி கோரி டிசம்பர் 1, 2025 அன்னைக்கு பிற்பகல் 1 மணி அளவில் பாகிஸ்தான் ஒரு கோரிக்கையை சமர்ப்பித்ததாகவும் அதே நாளில் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பாகிஸ்தான் கோரிய விமான அனுமதியை வழங்குவதில் இந்தியா தாமதப்படுத்தியதாக பாகிஸ்தான் கூறினதை இந்தியா அபத்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிட்வா புயல் தாக்கிய இலங்கைக்கு இந்தியா 53 டன் உதவி அனுப்புனாங்க, விமானங்கள் அனுப்புனாங்க. 2004 சுனாமிக்கு அப்புறம் இலங்கை அதன் மோசமான பேரழிவை எதிர்த்து போராடும் நிலையில இந்திய விமானங்கள், கடற்படை கப்பல்கள் மற்றும் மீட்பு படையினருடன் இந்தியா நிவாரண பணிகளை விரிவுபடுத்தியிருக்காங்க. இந்த நிலையில தான் இலங்கைக்கு உதவ பாகிஸ்தானுடைய விமான உதவி அனுமதி வழங்குறதுல இந்தியா தாமதப்படுத்தியதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டினாங்க. இதனையடுத்து இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, தவறான தகவல்களை பரப்பியதற்காக பாகிஸ்தான் மீது இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்தியாவுக்கு எதிரான தவறான தகவல்களை பரப்புவதற்கான மற்றொரு முயற்சியான பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகத்தின் அபத்தமான அறிக்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம். இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை எடுத்துச் செல்லும் பாகிஸ்தான் விமானங்களுக்கு வான்வெளி அனுமதி வழங்குவதற்கான கோரிக்கை டிசம்பர் 1, 2025 அன்று மதியம் 1:30 மணிக்கு இஸ்லாமாபாத்தில் இருக்கும் இந்திய தூதரகத்தால் பெறப்பட்டுச்சு. மனிதாபிமான உதவியின் அவசரத்தை கருத்தில் கொண்டு இந்திய அரசாங்கம் அதே நல்ல கோரிக்கையை விரைவாக செயல்படுத்தி டிசம்பர் 1, 2025 அன்னைக்கு 5:30 மணிக்கு முன்மொழியப்பட்ட பயண திட்டத்தின்படி வான்வெளி அனுமதியை வழங்கினாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த சவாலான காலங்களில் இலங்கை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வழிகளையும் உதவுறதுக்கு இந்தியா உறுதி பூண்டிருக்கு அப்படின்னும் வெளியுறவு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. மேலும் பாகிஸ்தான்லேருந்து வெளிவரும் தவறான தகவல்களின் அம்சத்தை இந்தியா சுட்டி காட்டியிருக்காங்க. இந்த சம்பவம் ஆக்ஸ்போர்ட் யூனியன் விவாதத்தில் இந்தியா பங்கேற்பது தொடர்பான தவறான கருத்துக்கள் உட்பட பாகிஸ்தான் ஊடகங்கள் ராஜதந்திர கையாளுதல்கள்
தவறான பேச்சுகளை பரப்புவதற்கான வேலைகளை சமீபத்திய காலமாக தொடர்ந்துட்டு வருது அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு செல்லும் மனிதாபிமான உதவிகளையும் விமானங்களுக்கு வான்வெளியை இந்தியா பாகிஸ்தானுக்கு வழங்க மறுத்ததாக பாகிஸ்தான் ஊடகங்கள் தவறான கூற்றுகளை வெளியிட்டாங்க. அதனால் இது முற்றிலும் போய் ஒருபோதும் பாகிஸ்தான் சொல்றதை யாரும் நம்பாதீங்க. இந்தியா தொடர்ந்து உதவிகளை செஞ்சுட்டு வர்றாங்க. இலங்கைக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவையோ அது எல்லாத்தையுமே இந்தியா செய்வாங்க. நாங்க எந்த அளவுக்கு செய்யறோமோ அதே போல மற்ற நாடுகள்ட்ட இருந்து கிடைச்சிச்சுன்னா அதை எவ்வளவு விரைவாக இலங்கைக்கு கொண்டு சேர்க்க முடியுமோ அந்த வேலையும் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு இந்திய தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.